வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, காட்டடி ஹைதராபாத்தை கதிகலங்க வைத்த சிஎஸ்கே புள்ளி பட்டியலில் மீண்டும் முதலிடம். அதாவது ஐபிஎல் 2024 ஆண்டுக்கான T20 கிரிக்கெட் தொடரில் ஏப்ரல் 28ஆம் தேதி சென்னையில் 46வது லீக் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் சிஎஸ்கே அணிக்கு எதிராக டாஸை வென்ற ஹைதராபாத் அணி முதலில் பவுலிங்கை வீசுவதாகவும் அறிவித்தாங்க. அதனைத் தொடர்ந்து களமிறக்கிய சிஎஸ்கே அணிக்கு ரஹானே 9 ரன்களில் அவுட் ஆகி மீண்டும் ஏமாற்றத்தை கொடுத்து இருக்காரு. இருப்பினும் மறுபுறம் கேப்டன் ருத்ராஜ் அதிரடியான ரன் குவிப்பிலும் ஈடுபட்டார். அவருடன் அடுத்ததாக ஜோடி சேர்ந்த டேரியல் மிச்சல் ஆரம்பத்தில் தடுமாற்றமாக விளையாடினாலும் நேரம் செல்ல செல்ல அதிரடியாக விளையாடினார். அந்த வகையில் 2வது விக்கெட்டுக்கு 107 ரன்கள் மெகா பார்ட்னர்ஷிப் அமைத்து சிஎஸ்கே அணியை வலுப்படுத்திய அவர்கள் இந்த சீசனில் முதல் முறையாக அரை சதம் அடித்து 52 ரன்களில் ஆட்டமிழந்தார் டேரியல் மிச்சல். அப்போது வந்த சிவம் துபே அவர்கள் தம்முடைய ஸ்டைலில் அதிரடியாக விளையாடிய நிலையில் எதிர்வரும் தொடர்ந்து அசத்தலாக விளையாடிய ருத்ராஜ் சதத்தை நெருங்கினார். அதனால் கடந்த போட்டியை போலவே சதமடிப்பார் என்ற எதிர்பார்க்கப்பட்ட அவர் கடைசி ஓவரில் 10 பவுண்டரி 3 சிக்ஸருடன் சதத்தை நழுவ விட்டு 98 ரன்களில் ஆட்டமிழந்தார். இறுதியில் சிவம் துபே 39 ரன்களும் தல தோனி 5 ரன்களும் எடுத்ததால் 20 ஓவர்கள் முடிவில் 212 ரன்களை சிஎஸ்கே எடுத்தது. ஹைதராபாத் சார்பில் அதிகபட்சமாக நடராஜன், உனட்கட், புவனேஸ்குமார் தலா 1 விக்கெட்டுகளையும் எடுத்தார்கள். அதனைத் தொடர்ந்து 213 ரன்களை துரத்திய ஹைதராபாத்துக்கு முரட்டத்தனமாக அடிக்கக்கூடிய டிராவிஸ் ஹெட்டை 13 ரன்களில் அவுட் ஆக்கிய தூசர் தேஷ்பாண்டே அடுத்ததாக வந்த அன்மோலோ பிரீத் சிங்கை கோல்டன் டக் அவுட் ஆக்கினார். அத்தோடு நிற்காத அவர் தனது அடுத்த ஓவரில் மறுபுறம் முரட்டத்தனமாக ஆடக்கூடிய அபிஷேக் சர்மாவை 15 ரன்களில் அவுட் ஆக்கி போட்டியில் திருப்பு முனையை ஏற்படுத்தினார். அதனால் ஏற்பட்ட அழுத்தத்தில் மிடில் ஆர்டரில் நிதானமாக விளையாட முயற்சித்த நிதிஷ் ரெட்டி அவர்கள் 15 ரன்களில் அவுட் ஆனார். அதே போல் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஏடன் மார்க்கரும் 32 ரன்களில் பதிரான வேகத்தில் போல்ட் ஆனார். அப்போது நங்கூரமாக விளையாட முயற்சித்த ஹென்ரி கிளாஸின் 20 ரன்களிலும் அப்துல் சாமத் 19 ரன்களில் அவுட் ஆகி கை கொடுக்க தவறினார்கள். இறுதியில் அடுத்தடுத்து வந்த வீரர்களும் வந்த வேகத்திலேயே வெவலியை நோக்கி திரும்பியதால் 18.5 ஓவரிலேயே ஹைதராபாத் அணி 134 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இதனால் சிஎஸ்கே அணி 78 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றியையும் பெற்றது. அந்த வகையில் பந்து வீச்சில் அசத்திய சிஎஸ்கே சார்பில் தூசர் தேஷ்பாண்டே 3 விக்கெட்டுகளும், முஸ்தபிர் ரஹ்மான் 2 விக்கெட்டுகளும், பதிரானா 2 விக்கெட்டுகளையும் எடுத்தார்கள். இதனால் சேப்பாக்கத்தில் ஹைதராபாத்துக்கு எதிராக தோல்வியை சந்தித்ததில்லை என்ற சாதனையை சிஎஸ்கே தக்க வைத்துக் கொண்டு உள்ளது. இதுவரை சேப்பாக்கத்தில் எதிர்கொண்ட 4 போட்டிகளிலும் சிஎஸ்கே வென்று உள்ளது. இந்த போட்டியில் வெற்றி பெற்று உள்ளதால் புள்ளி பட்டியலில் கூடுதல் ரன் ரேட் காரணமாக ஹைதராபாத், லக்னோ, டெல்லி ஆகிய அணிகளை பின்னுக்கு தள்ளி சிஎஸ்கே 3வது இடத்திற்கு முன்னேறி கம்பேக் கொடுத்து உள்ளது. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.